ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? முன்கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னர்களுள் ஒருவர் மனுநீதி முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவர். ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயுல்லா பசுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவன் வேறும் யாருமல்ல, அரசரின் மகனே. இப்போது அரசர் என்ன செய்வார்? தம் மகன் என்று அவனை காப்பாற்றுவாரா, அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா? வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம். காட்சி 1, இடம் அரசவை மண்டபம், காலம் நண்பகல். உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர், மனுநீதி சோழர், அமைச்சர் பெருமக்கள். அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர். அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார். இனி நம்ம நாடகம் மாதிரி பார்க்கலாம். அரசர் என்ன சொல்றாரு? வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா அப்படின்னு அரசர் கேட்கிறார். உடனே தச்சர் என்ன சொல்றாரு? ஆம், முடித்து விட்டேன் மன்னா, நீங்கள் நேரிலேயே பார்வையிடலாம் மன்னா அப்படின்னு சொல்றார். அரசர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி. நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி. அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்கார். அமைச்சர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் அப்படின்னு அமைச்சர் கேட்கிறார். அதற்கு அரசர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சொல்கிறேன் அமைச்சரே, நம் அரண்மனை வாயிலிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அதற்கு கேட்டிருக்காரு. அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கு அரசர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா? மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில்தான் உள்ளது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன். அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்ட்டு மன்னர் சொல்லியிருக்கார். அமைச்சர்கள், ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர், இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அப்படின்னு மன்னரை பார்த்து அமைச்சர்கள் புகழ்ந்திருக்காங்க. அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்க தொடங்குகிறது. இனி காட்சி 2, இடம் அரசவை, காலம் மாலை நேரம். உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, அரசர், அமைச்சர் பெருமக்கள், அரண்மனை காவலாளி. காவலாளி வர்றான். மன்னா மன்னா அப்படின்ட்டு என்றழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி. அரசர் என்ன சொல்றாரு? என்ன ஆயிற்று? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பதறாமல் சொல் அப்படின்னு சொல்றாரு. உடனே காவலாளி சொல்றான், மன்னா, இதுவரை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதனால்தான்
எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் அப்படின்னு காவலாளி சொல்லியிருக்கான். அரசர் கேட்டிருக்காரு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே காவலாளி சொல்லியிருக்கான், மன்னா அது வந்து நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அப்படின்னு இழுத்துருக்கான். உடனே அரசர் என்ன கேட்டிருக்காரு, என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே. பரவாயில்லை, இதோ நானே வருகிறேன். அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். அரசர் என்ன சொல்றாரு, ஐயகோ, என்ன ஆயிற்று? பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா? இதை நான் எங்கென பொறுத்து கொள்வேன்? அதன் கண்களில் வலியும் கண்ணீரை பாருங்கள். தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே. 5 அறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று வியனுலகம் என்னை பழிக்குமோ? இனி என் வாழ்நாள் எல்லாம் பழிச்சொல்லை சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டானா இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும். யார் இங்கே? உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள் அப்படின்னு மன்னர் கட்டளையிட்டிருக்கான். காவலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரவு மன்னா, இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம் அப்படின்னு காவலாளிகள் சென்றிருக்காங்க. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடியலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் துணரை ஆராய்ச்சி மணியின் வடியில் ஒலிக்க தொடங்கியது. இனி காட்சி 3. இடம் அரசவை, காலம் காலை. உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அரசர், அமைச்சர் பெருமக்கள். அமைச்சர் என்ன சொல்றாரு, மன்னா, தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. அதற்கு அரசர் என்ன சொல்றாரு, என்ன சொல்கிறீர் அமைச்சரே? மண்ணுயிர் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். பசுவின் கதறலுக்கு செவி சாய்த்து கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அரசர் சொல்லியிருக்கார். அடுத்து அமைச்சர் கேட்கிறார், மன்னா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லையே. அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது. அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அப்படின்னு அமைச்சர்கள் கேட்குறாங்க. அதற்கு அரசர் என்ன சொல்றாரு, ஆம், அதுதான் சரி. கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அதன் கண்ணில் வலியும் கண்ணீர். நீயும் ஒரு மன்னனா? உனக்கு ஒரு மகன் எப்படியோ அப்படியே எனக்கும் என் கன்று அல்லவா? அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது? அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார்? இனி என் வாழ்நாள் எல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே. ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அரசர் சொல்லியிருக்கார். அமைச்சர், அரசே, மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன். உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாங்க. ஆனால் அரசர் அதற்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள். இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பசுவின் கன்றை துடிதுடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரை என்னால் தலை குனியக்கூடாது. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யார் எங்கே? தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்தி இழுத்து வா என் மகனை.
இப்போதே அவனை தேர்காலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு மன்னர் சொல்லிட்டாரு. தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவறுக்கான சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன். பசுவுக்கு சரியான நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பசு அடைந்த துயரை நானும் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே பிள்ளையான மகனை தேர்காலிலே இட்டு கொன்று நீதியை நிலைநாட்டினான் மனுநீதி சோழன். என்ன குட்டீஸ், பசுவுக்கு கிடைத்த நீதி பாடம் எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.